சென்னை அருகே தாம்பரத்தில் அரசு விடுதி அறையில் படுத்திருந்த 8ஆம் வகுப்பு மாணவியின் கால்களை உடைத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் பகுதியை செயல்படக்கூடிய அரசு சேவை இல்லத்தில் கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமி கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக குடும்ப சூழ்நிலை காரணமாக சேர்ந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் அறையில் படுத்து எழுந்து வெளியே வரும்போது மர்ம நபர் ஒருவர் அவர் முகத்தை மூடி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும், தப்பி ஓட முயன்ற போது அவரு 2 கால்களும் உடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்குது. குறிப்பா இந்த மாணவி அடிபட்டு காயங்களோடு கீழே மயங்கி நிலையில கிடப்பதை கண்ட ஊழியர்கள், அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் சேர்ந்து அவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும், அங்கு மருத்துவர்கள் விசாரணை செய்த போது இவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. அதன் அடிப்படையில போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் கால் இரண்டும் உடைந்திருப்பதனால மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டிருக்குது. மாணவியிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது கட்டம் போட்ட சட்டை மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருப்பதாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்தார். தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் சட்டம் போட்ட சட்டையும் ஜீன்ஸ் அணிந்திருப்பதாக சிறுமி தெரிவித்ததன் பேரில் அங்கு பணியில் இருந்த காவலாளியான 50 வயது மதிப்பிற்கு சிட்லாப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மேத்யூவை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து அந்த மாணவியை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நேரடியாக அழைத்து சென்று சிறுமியிடமும் அடையாள வணிகப்பானது நடத்தப்பட்டது. அப்போதும் காவலாளி மேத்யூ தான் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினதாக சிறுமி அடையாளம் காட்டியுள்ளார். அதன் அடிப்படையில் மேத்யூவிடம் தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பா இந்த சம்பவம் தொடர்பாக 5 பிரிவின் கீழே சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. போக்சோ சட்டம், சிறா நீதி சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு சேவை இல்லத்தின் காவலாளர் சிற்றப்பாக சேர்ந்த மேத்யூ கடந்த 15 ஆண்டுகளாக இங்கே பணியாற்றி வருவதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது மேத்யூ என்பதை அடிப்படையில் மேத்யூவிடம் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், சிறுமி கண் மற்றும் வாயை துணியால் மூடி பாலியல் வன்கொடுமையில் கைதான மேத்யூ ஈடுபட்டதாக சிறுமி தெரிவித்திருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் கால்கள் உடைக்கப்பட்டு கொடூரமாக சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சேலையூர் அனைத்து மகளிர் போலீசார் மேத்யூவுடன் தொடர் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில மற்ற மாணவிகளும் பாலியல் வன்கொடுமைக்கு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி இருக்கிறதா என்ற கோணத்தில் அங்கு விடுதி இருக்கக்கூடிய மாணவிகளிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி தீவிர விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது மேத்யூவிடம் திரும்பி போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.